ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட 2 விதமான சிசர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட ஒரு ஷார்ப்பான சிசர்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து ஒரு நார்மலாக அந்த பேப்பர்லாம் குட்டி குட்டி பேப்பர்லாம் கட் பண்ணுறதுக்கான தின் சிசர்ஸ் இருக்குது. இதில் ஒன்றுமே ஆகாது. இங்கே பாருங்கள், இப்படி ஒன்றும் பண்ணாது, ஒன்றுமே ஆகாது, கையே வெட்டாது. ஸோ நார்மலாக குட்டி பசங்களுக்கான சிசர்ஸு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஷார்ப்பான சிசர்ஸ். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு DIY பிளேடுன்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த கோலத்தில் வந்து ஆக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெயிண்ட்லாம் வந்து அடைச்சி ஒரு மாதிரி ஆக்கிட்டேன். முன்னாடியே நல்லா தான் இருந்தது. ஸோ நான் வந்து அன்கான்ஷியலி ஏதோ ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் பிளேடு மாதிரி இப்படி இருக்கும். ஸோ நார்மலாக கார்ட்போர்டெலாம் கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாருக்கிட்டையும் இருக்க ஸ்கேல். ஸோ ஸ்கேலு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ஒரு பென்சில்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து சாஃப்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மீடியம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹார்டு. ஸோ 3 விதமான பென்சில்ஸ், ட்ராயிங் பென்சில்ஸ் எங்கிட்ட இருக்குது. ஸோ அப்புறமா இன்னொரு வந்து நார்மலாக நம்மக்கிட்ட எழுதுகிற பென்சில்ஸ் இருக்கும் அது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெருசான ஆயில் பேஸ்டல்ஸ் கிட்டு மாதிரி வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தொலைச்சி விட்டுட்டேன். ஸோ அது எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ இருக்கிற கலர்ஸ் வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்புறமா வந்து கலர்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நான் காமிக்கணும், ரொம்ப அற்புதமான ஸ்க்ராட்சின்னு தொலைச்சிட்டேன். அதோடு சேர்த்து எங்கே போச்சுன்னே தெரியல. அப்புறம் இங்கே வந்து எங்கிட்ட அதே மாதிரி 2 விதமான ஆயில் பென்சில்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் தொலைஞ்சி போனோட கலர்ஸ் வந்து இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திரும்பியும் வந்து நான் ஒரு ஆயில் மாதிரி இருக்கிற ஆயில் பென்சில்ஸ் வாங்கினா, முன்னாடி காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி ஆயில் பேஸ்டல்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆயிலாக இருக்கிற மாதிரி ஒரு ஆயில் பேஸ்டல். ஸோ ஆயில் பேஸ்டல் இங்கே வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ப்ரஷ்ஷு கிட்டு மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் எப்பவுமே ப்ரஷ் வாங்குறதா இருந்தால் நான் வந்து கிட்டு மாதிரி தான் வாங்குவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷஸ். ஸோ நல்லா திக்கு ப்ரஷ்ஷு, லைட் ப்ரஷ் எல்லாமே இருக்குது. ஸோ இது இங்கே வச்சிடலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் டார்க் ப்ளூவில் இருக்க ஆயில் ஷீட். அப்புறமா இது வந்து A4 ஷீட், கலர் பேப்பர், ஃபோம் ஷீட்டு. ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ இது மட்டும்தான் கலர் பேப்பர்ஸ் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கலர்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்க கலர் பேப்பர்ஸ். அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ்டு சார்ட்டு. உள்ளே வந்து நிறைய கலர் பேப்பர்ஸ் இருக்குது. ஒரு பண்டிலாக நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் சார்ட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அந்த தின் மாதிரி இருக்கிற சார்ட்டு. அதுக்கப்புறமா இங்கே வந்து என்னென்னா ஒரு 100 கலர்ஸ் மாதிரி ஒரு ஸ்கெட்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து 100 கலர்ஸ் ஸ்கெட்சஸ். ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கிளியர் டேப்லாம் நம்மக்கிட்ட இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பெருசாக கிளியர் டேப். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம வந்து இந்த இதெல்லாம் பண்ணுவோம்ல, நார்மலாக தின்னு இருக்க டேப்லாம் வந்து கட் பண்ணி அந்த சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி கடுப்பாயிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா புதுசாக ஒரு பிளேட் இருக்க மாதிரி வாங்கிட்டு இப்படி எடுத்துகிட்டு ஒட்டிடலாம். ஸோ அதனால் க்யூட்டாக ஹேண்டி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய டிசைன் லேயர்ஸ்லாம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து கோல்டன் கலர் டிசைன் லேயர்ஸ். ஸோ அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக குட்டியாக இருக்கிற வந்து டிசைன் லேயர்ஸ், சில்வர் கலரில் இருக்கிறது. அப்புறமா இது வந்து 2 கோல்டு கலரில் இருக்கிற லேயர்ஸ் இது. அப்புறம் இதுவும் வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி, டிசைன் த்ரெட்டு மாதிரி ஒன்று இருந்தது. இது எல்லாத்தையும் பொறுக்கி போட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து குட்டியான உள்ள நூல். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசான வந்து ஒரு பிங்க் கலரில் உள்ள நூல். அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்பு, கலர் டேப்புன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், கலர் டேப். அதுக்கப்புறமா வந்து ஒரு பேப்பர் கிளிப்ஸ் நான் வச்சுருக்கேன். பேப்பர் கிளிப்ஸ் நிறைய வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டப்பா செஞ்சு அது மேலே ஒரு ஹார்ட்னு ஒட்டி அது இங்கே பாருங்க, அதுலேயுமே என்ன டேப் ஒட்டியிருக்கேன்னு பாருங்கள். இந்த டேப்பு தான். ஸோ இது கலர் இந்த இது பேப்பர் கிளிப்ஸ். ஸோ அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஸ்டார் ஸ்டிக்கர்ஸு. ஸோ நிறைய இங்கே பாருங்கள் ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ்.
ஸோ அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த 6 கலர்ஸ் உள்ள ஒரு ஆர்கானிக் பெயிண்ட். இது ஆர்கானிக் பெயிண்ட்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரிலாம் கலர்ஸ் இருக்கும் இந்த ஆர்கானிக்கு. அப்புறமா வந்து 3 விதமான ஃபெவிகால் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கோடது. அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா கிரில் ஏதோ ஒன்று. அப்புறமா இது வந்து ஃபெவிகால். 3 விதமான க்ளூ வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ வந்து அப்படியே யூஸ் பண்ணி கொட்டிடுவேன். ஸோ அதனால் நான் க்ளூ வந்து எப்போயும் ஸ்டாக் வச்சுருப்பேன். ஸோயா அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கலர் பென்சில்ஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புத்திசாலித்தனத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட அந்த மினியன்ஸ் பாக்ஸ் மாதிரி பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுலேருந்து நான் தலையை கழட்டிட்டு அது உள்ள வந்து இந்த கலர் பென்சில்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் நார்மல் கலர் பென்சில்ஸ் இல்லை, டபுள் சைட் மாதிரி கலர் பென்சில்ஸ். ஸோயா டபுள் கலர்ஸ். அப்புறமா வந்து அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளூகன் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ க்ளூகன் காலி பண்ணியிருக்கேன். நான் சொல்லலை, க்ளூ வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து அவ்வளோ இருக்கும். ஸோ வந்து க்ளூகன் எனக்கு பிடிச்ச மாதிரி கிராஃப்டி கன். ஸோ இது ஸோயா எல்லாமே என்னோடய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Tanisha. Bye.